ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி சங்கீதம் 122 சங்கீதம். தியான வசனம் ஆதியாகமம் 35 அதிகாரம் 3 வசனம். ஆதியாகமம் 35:3. நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். கடந்த நாளிலே பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு என்பதாக நாம் தியானித்தோம். தேவனுடைய வீடு, தேவனை ஆராதிக்கின்ற வீடு. அந்த வீடு பாழாய் போய்விடக்கூடாது. அந்த வீடு பயன்படுத்தப்பட வேண்டும். அந்த வீட்டினாலே பண்படுத்தப்பட்ட ஆசீர்வாதங்கள் எனக்கு வேண்டும். அந்த வீட்டின் தலைவராக இருக்கிற, வீட்டின் சொந்தக்காரராக இருக்கின்ற, ஆலயத்தின் ஆண்டவராக இருக்கிற ஆண்டவர் எனக்கு வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். ஒருவேளை இந்த ஆலய ஆராதனைகள், ஆலயத்தினுடைய காரியங்களிலே நான் அசட்டையாய் ஆண்டவரை நான் ஒதுக்குகிறவனாக, ஆண்டவருக்கு நான் முதுகை காட்டுகிறவனாக இருப்பேன் என்றால் நான் இன்னும் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறவில்லை என்பது தான் அர்த்தம். ஆகையினாலே இங்கே தேவனுடைய வீட்டிற்கு போவோம். தைத்தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தருடைய வீட்டிற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது என்று சொல்லுகிறார். மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த வார்த்தையை கேட்டவுடனே எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்? அப்பாவை பார்க்க போகிறேன், என் தேவனை பார்க்க போகிறேன், என் தகப்பனை பார்க்க போகிறேன், என் இரட்சகரை பார்க்க போகிறேன், என் ஆண்டவரை பார்க்க போகிறேன், என் மேய்ப்பரை பார்க்க போகிறேன். எவ்வளவு மேன்மையான காரியம்! யார் யாரையோ பார்ப்பதற்கு உலக தலைவர்கள், உலக நடிகர்கள், இல்லையென்றால் அரசியல்வாதிகளை பார்ப்பதற்கு எவ்வளவு காசு பணம் செலவழித்து எங்கெங்கோ சென்று அவர்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். அவர்களோடு புகைப்படம் எடுத்துக்கொள்ளுகிறோம். அதை பெரிய படமாக நம்முடைய வீடுகளிலே மாற்றி கொண்டுகிறோம். அழிந்து போகக்கூடிய மனிதனுடைய புகழுக்காக ஓடுகிறோமே. அழிந்து போகக்கூடிய நாசியில் சுவாசமுள்ள மனிதனை பார்ப்பதற்காக எத்தனை நாம் தவமிருந்து செல்லுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் உனக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்த ஆண்டவர், அவர் தங்கி வாசம் பண்ணுகிற இடத்துல நீ அவரை சந்திப்பதற்கு உனக்கு விருப்பம் இல்லையா? உன் சரீரமாகிய ஆலயத்தை அவருக்கென்று நீ கொடுத்திருக்கிறாயா? உன் சரீரத்தில் அவர் தங்கி வாசம் பண்ணுவதற்கு இடம் கொடுத்திருக்கிறாயா? அவர் உன் வாழ்க்கையிலே தினந்தோறும் ஆராதிக்கப்படுகிறாரா? மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்யும்படியாக அல்லவா சங்கீதக்காரன் அழைக்கிறார். ஆம், ஆண்டவருடைய வீடு பெத்தேல், தேவனுடைய வீடு, ஆண்டவருடைய வீடு, ஆலயம், ஆண்டவரை ஆராதிக்கின்ற வீடு. அது ஆறுதலின் வீடாக இருக்கிறது. ஏன் வாஞ்சிக்க வேண்டும்? ஏன் இந்த ஆலயத்தை நேசிக்க வேண்டும்? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் தேவனை சந்திக்கின்ற ஒரு இடம் அது. தேவனை சந்திக்கும்படியாய் நீ செல்லக்கூடிய இடம் அது. அது மாத்திரமல்ல, அது ஆறுதலின் வீடு. அது ஆறுதலின் வீடு. நீ தேடி அலைகின்ற ஆறுதல், நிம்மதி, மன சமாதானம் வேறு எங்கேயும் கிடைக்காது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அன்றி உனக்கு எந்த சமாதானமும் கிடையாது. யார் மூலமாகவும் சமாதானம் கிடையாது. எந்த பொருட்களின் மூலமாகவும், எந்த உறவுகளின் மூலமாக உனக்கு அது சந்தோஷம் என்று நீ எண்ணுகிற அத்தனை உனக்கு சஞ்சலத்தை கொண்டு வந்துவிடும். ஆனால் தேவனுடைய வீடோ, இந்த வீட்டின் ஆண்டவராகி இருக்கிற கர்த்தர் உனக்கு ஆறுதலை கொடுக்கிறார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1 அதிகாரம் 12 வசனம் முதல் 18 வசனம் உள்ள வசனங்களை பார்ப்போம் என்றால் நாம் அறிந்த ஒரு பகுதி. ஒருவேளை ஞாயிறு பாடசாலையில் படிக்கின்ற பொழுதே இந்த குட்டி சாமுவேலுடைய கதை குறித்து நாம் படித்திருக்கிறோம். அந்நாள் தேவனுடைய ஆலயத்திற்கு வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் மன்றாடுகிறதை நாம் பார்த்திருக்கிறோம், படித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்று நீங்களும் நானும் ஆலோசனையின் வீட்டிற்கு, இல்லை என்றால் ஆண்டவருடைய வீட்டிற்கு, அவருடைய ஆறுதலை தேடி நாம் செல்லுகிறோமா அல்லது வேறு நபர்களிடத்திலே நாம் செல்லுகிறோமா? சற்று நீங்கள் யோசித்து பாருங்கள். இங்கே ஆலயத்திற்கு செல்லுகிறாள் அன்னாள். வழக்கமாக அவள் செல்லுகிற ஆலயத்திற்கு செல்லுகிற பிரகாரமாக அவள் என்ன செய்கிறாள்? செல்லுகிறாள். ஆனால் இங்கே இந்த முறை அவள் வழக்கமான ஒரு ஆராதனையாக இல்லாமல் ஆண்டவரோடு நெருங்கி தன்னுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்ளுகிறாள், நெருங்குகிறாள். ஆவியிலே அவள் என்ன செய்கிறாள்? 10வது வசனத்தை பார்ப்போம் என்றால், அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறாள். பாருங்கள், இதுவரை பண்டிகை கிறிஸ்தவர்களாக இருந்தவர்களாக ஒருவேளை இருந்திருக்கலாம். வழக்கம் போல் ஆலயத்திற்கு செல்கிறோம், பலி செலுத்துகிறோம், இல்லை என்றால் நம்முடைய காரியங்களை பகிர்ந்து கொள்கிறோம், பிள்ளைகளோடு நேரம் செலவழிக்கிறோம், வருகிறோம். இன்றைக்கு அதை போல தானே நம்முடைய அநேக பண்டிகைகள் காணப்படுகிறது.
ஒருவேளை அப்புற இனத்தவர்கள் கொண்டாடுகிற கொடை விழாவை போல நம்மும் சில கொடை விழாக்களை கொண்டாடுகிறோம். ஆசன கொடை, ஆலய பிரதிஷ்டை கொடை, இவ்விதமாக சொல்லுகிறோம். ஒருவேளை சில இடங்களிலே பார்த்தால் மாதம் 4-5 முறை அங்கே ஆசன பண்டிகையாக நடைபெறுகிறது. நல்ல காரியம்தான். ஏழைகளுக்கு கொடுப்போம், ஏழைகளுக்கு கொடுப்போம். சாப்பிட்டு இருக்கிற எல்லா வசதிகளும் பெருத்திருக்கிற நாமே சாப்பிட்டு ஜீரணிக்க முடியாதபடி இல்லாதபடி தேவையுள்ளவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கலாமே, தேவையான மக்களுக்கு கொடுக்கலாமே, ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கலாமே, அநாதை இல்லங்களுக்கு கொடுக்கலாமே. ஆனால் அதையெல்லாம் நாம் யோசிக்கக்கூடிய சிந்தையிலே இந்த நாட்களிலே இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே பண்டிகை கொண்டாடுவதற்காக அல்ல, பண்டிகையின் நாயகனிடத்திலே பேசுவதற்காக செல்லுகிறாள். இன்றைக்கு பண்டிகை என்பது குதூகலமாக இருக்கிறது, கொண்டாட்டமாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் ஃப்ளெக்ஸ் போர்டு, அந்த ஃப்ளெக்ஸ் போர்டிலே ஜாதி தலைவர்களுடைய படங்கள், அரசியல்வாதிகளுடைய படங்கள், சினிமாக்காரனுடைய படங்கள், இவைகளை வைத்து ஆலயத்திற்கு முன்பாக மிக நேர்த்தியாக வைத்திருக்கிறோம். கேவலமாக இல்லையா? ஆண்டவர் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க செல்லுகிற உனக்கும் எனக்கும் ஒரு நடிகனுடைய சங்கம் நம்மை வரவேற்க வேண்டுமா? ஒரு ஜாதி தலைவனுடைய படம் போட்டு அந்த ஜாதியினரை வரவேற்கிறோமா? எவ்வளவு வேதனையான ஒரு காரியம், எண்ணி பாருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே அன்னாள் ஆலயத்திற்கு செல்லுகிறார். வழக்கத்திற்கு மாறாக இந்த முறை அவள் ஆண்டவரிடத்திலே செல்லுகிறாள், பேசும்படியாய் செல்லுகிறாள். பலி செலுத்துவதுதான் அவருடைய காரியம். பலி செலுத்திவிட்டு அப்படியே அவர்கள் சென்று விடுவார்கள். ஆனால் இவளோ உள்ளே போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ ஆலயத்திற்கு ஆண்டவரை பார்க்கும்படியாய் செல்லுகிறாய், ஆண்டவரோடு பேசும்படியாய் செல்லுகிறாய் என்பதை நீ மறந்து போகாதே. உன் காரியங்கள், ஒருவேளை நீ நல்ல காரியமோ கெட்ட காரியங்களோ, இந்த உலகம் வெறுக்கிற காரியங்களுக்குள்ளாக உன்னை நீ ஈடுபடுத்தி கொண்டிருந்தாலும், உன்னை ஒருபொழுதும் காட்டி கொடுக்காத உன் ஆண்டவருடைய சமூகத்திலே நீ ஓடு. அவர் உன் பாவம் இருந்த இடம் தெரியாதபடி எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடிய விலையேறப்பட்ட ரத்தம் சிந்தினவர். அவரிடத்துல ஓடு, அவரிடத்துல பேசு. மனுஷங்கிட்ட பேசாத, உன் நண்பன்கிட்ட பேசாத. இவன் எனக்கு உத்தம நண்பன், இவன் என் உயிருக்குயிரான நண்பன், இவன் என் உயிருக்குயிரான சிநேகிதி என்று சொல்லி உன் காரியங்களை அவரிடத்திலே பகிர்ந்து கொள்ளாதே. அவைகள் உனக்கு வேதனையையும் அழுகையையும் பற்கடிப்பையுமே கொண்டு வரும் என்பதை மறந்து போகாதே. உன் தேவனிடத்திலே செல். இங்கே அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் என்று சொல்லி பார்க்கிறோம். மனக்லேசத்தையெல்லாம் அவள் கொட்டினாள். தன்னுடைய ஆவியை ஆண்டவருக்கு முன்பாக கொடுத்தாள். அதுதான் மனங்கசந்து அழுதாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 15வது வசனத்திலே அவள் அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, என்னுடைய ஆத்மா கிளேசப்பட்டிருக்கிறது என்பதை அவள் அங்கே சொல்லுகிறாள். 16வது வசனத்திலே அவளுடைய சரீரம் பலவீனப்பட்டிருக்கிறது என்பதையும் அங்கே அறிக்கை செய்கிறாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னுடைய காரியங்களை ஊற்றின பின்பாக, அதற்கு பின்பாக அவள் துக்கமுகமாயிருக்கவில்லை. தேவனுடைய ஆறுதல் அங்கே கிடைத்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரா, சகோதரி, உன் வாழ்வின் பிரச்சனை எதுவாக இருந்தாலும், கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும், தேவை எதுவாக இருந்தாலும், குறைபாடுகள் எதுவாக இருந்தாலும், ஒருவேளை குழந்தை பாக்கியம் இல்லை, என்னுடைய வியாதிகளுடைய அகோரம், என்னுடைய பண தேவைகள், பண கஷ்டங்கள் என்று சொல்லி நீ பல காரியங்களை நீ எண்ணிக்கொண்டிருந்தாலும், அவைகளுக்கு ஒரு தீர்வு வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வா, அவரிடத்திலே சொல். உன் துக்கத்தை அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார், உனக்கு ஆறுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். அதற்கு பின்பாக அவள் துக்கமுகமாயிருக்கவில்லை. அவளுடைய துக்கம் மாறுகிறது, அவளுடைய சஞ்சலம் மாறுகிறது, அவளுடைய கண்ணீர் மாறுகிறது, அவளுடைய பெருமூச்சு மாறுகிறது, அவளுடைய கஷ்டங்கள் மாறுகிறது, அவளுடைய குறைபாடுகள் நீங்கி அவளும் ஒரு பிள்ளைத்தாட்சியாக, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவளாக, கனிதரும் மரமாக அவள் காணப்படுகிறாள். நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் ஆண்டவரிடத்தில் கிட்டவா, கிட்டிச் சேர் அவரிடத்தில், அவரை ஆராதிக்கும்படியாக வா. ஆறுதல் தேடி வேறெங்கும் செல்லாதே, எந்த தவறான வழிமுறைகளுக்கு நீ செல்லாதே. ஆறுதலின் வீடு அப்பாவின் வீடு, அப்பாவின் வீடு உனக்கு ஆறுதலை கொடுக்கிற வீடு. அங்கே ஓடிவா, உனக்கு ஆறுதல் உண்டு, உனக்கு தேர்தல் உண்டு, உனக்கு திட நம்பிக்கை உண்டு, உனக்கு கனியுள்ள ஒரு வாழ்க்கை உண்டு. செபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த சமூகத்திலே வருகின்ற பொழுது, நாங்கள் எங்களுடைய அழுகையும் கண்ணீரையும் உம்முடைய பாதத்திலே கொட்டுகின்ற பொழுது,
ஆண்டவரே, எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தினுடைய பலவீனங்கள், பாடுகள், நோவுகள் இவைகளை உங்களுடைய பாதத்திலே கொட்டுகின்ற பொழுது நாங்கள் இனி மனக்கிலேசம் உள்ளவர்களாக அல்ல, இனி கண்ணீர் விடுகிறவர்களாக அல்ல, இனி துக்கமுகமாக இருக்கிறவர்களாக அல்ல, ஆறுதல் அடைந்தவர்களாக கடந்து செல்லும் கிருபை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். உம்முடைய ஆலயத்தை நேசிக்க, உம்மை ஆராதிக்க, உம்முடைய சமூகத்தில் ஆறுதலை பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.